மழைநீர் சேமிப்பு திட்டம் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வெயில் காலங்களில் பறவைகளுக்கு தண்ணி இருக்காது. அந்த காலகட்டத்தில் மழை நீர் சேமித்து வச்சுருந்தாங்க. மழை காலத்தில் மழை நீரை சேமித்து வச்சுருந்தாங்கன்னா செடிகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணி கொடுக்கறது வசதியாக இருக்கும். எப்படின்னா அது சோலார் எனர்ஜிலேயே ஒரு மோட்டரை ஓட விட்டு அதை பம்ப் பண்ணி தண்ணி அடிக்கிற மாதிரி செடிகளுக்கு அரசாங்கமே செய்யலாம். ஏன்னா இனி வரும் காலங்களில் வெதர் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா ரொம்ப வர வெயில் அதிகமாகிட்டு இருக்கு. என்ன காரணம் தெரியல. காடுகள் அழிச்சதுனால என்னன்னு தெரியல. இனி வரும் காலங்களில் மழை பெஞ்சா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் புத்திசாலித்தனம். அரசாங்கமே இதை செய்யணும். இது சும்மா அழகுக்கு தான் வச்சுருக்காங்க தொட்டி. இது இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தேன் பாருங்கள். இப்போ மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை இது வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. இந்த மாதிரி இது சும்மா அழகுக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா வெயில் காலங்களில் அதை ரீயூஸ் பண்ணலாம். குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் மற்றும் பூனை பூச்சிகள்லாம் குடிக்கும். ரோட்டில் ஓடிச்சுன்னா அதுக்கெல்லாம் குடிச்சிங்க. நமக்கு தெரியாது. அது போய் சின்ன பூச்சிக்கலாம் கண்ணுக்கு தெரியாது பூச்சிக்கலாம் போய் குடிக்குங்க. காடுகள்லாம் அழிச்சிக்கிட்டே வரானுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மழை பெஞ்சா பிடிச்சி வச்சுக்க நல்லது. அடுத்தது ரீயூசபிள் எனர்ஜி, அதாவது பெட்ரோலுக்கு மாற்று ஏதோ கண்டுபிடிச்சாங்க. சூரிய வெளிச்சம், இந்த காற்று இதனை கொண்டு மின்சாரம் தயாரித்து அதன் மூலயமா வாகனங்களை ஓட விட்டால் பெட்ரோலின் அந்த பெட்ரோலுக்காக சண்டை போடுறாங்களா, மேபி போர்கள் நடக்குது, சண்டை குறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரிய வெளிச்சத்தை யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு சண்டை போட முடியாது. இல்லை பெட்ரோலுக்கு சண்டை போடுறாங்க உலகம் பூரா. இப்போ இந்த மின்னலை பிடிச்சி நம்ம கரண்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு கோலாலம்பூருக்கு உள்ள கரண்ட்டு அதோட அதிகமாக மின்னலில் இருக்குது. எத்தனை மெகாவாட் இருக்குது. ஆனால் அந்த மின்னலை அரெஸ்ட் பண்ணி அந்த மின்னலை பிடிச்சி அதை கரண்ட்டை சேவ் பண்ணுற டெக்னாலஜி இன்னும் வரல. அப்படி மின்னலை மட்டும் சேவ் பண்ண முடிச்சு, கரண்ட்டை சேவ் பண்ண முடிச்சு நமக்கு இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க தேவையில்லை. நம்ம ஆஹா, ஓ சூப்பராக அருமையாக மழை பெஞ்சிட்டு